பிரைஸ் தி லார்ட். ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பார்க்குற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதம் 121 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது பல விதங்களிலே நெருக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது சவுலினால் அவன் நெருக்கப்பட்டான். இரண்டாவது சொந்த ஜனங்களினால் நெருக்கப்பட்டான். மூன்றாவது தனக்குத்தானே நெருக்கத்தை அவன் உண்டு பண்ணி கொண்டான் என்று பார்க்கிறான். சவுலினால் நெருக்கப்படும் போது அவனுக்குள் அசத்த ஆவி அவனை தாவீதை நெருக்க செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சொந்த ஜனங்கள் என்று சொல்லும்போது அவனாலே அநேக நன்மையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை பெற்ற சொந்த ஜனங்களே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய நெருக்கத்தின் மத்தியிலே தாவீதை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை நெருக்கினார்கள். மூன்றாவது, தன் சொந்த வாழ்க்கையில் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்திலே போகாமல் உப்பருகிலே உலாவினபடியினாலே அவன் தேவனுடைய கற்பனை மீறினபடியினாலே அவன் தனக்குத்தானே ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணி கொண்டான் என்று பார்க்கலாம். இந்த 3 விதமான நெருக்கங்கள் மத்தியிலும் அவன் தேவனை சார்ந்து கொண்டபடியினாலே, தேவனை நோக்கி கூப்பிட்டபடியினாலே கர்த்தர் அவனை எல்லா நெருக்கத்திலும் தப்புவித்தார், விசாலமான வழி அவனுக்கு முன்பாக வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த காலங்களிலே தேவன் அவனுக்கு தஞ்சமாயிருந்தார் என்றும் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை துணையாக இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென்.